Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாரனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வாழ்க்கைக்கு இணையாக பல செய்திகளும் அடங்கியிருக்கு. ஜோதிடம்னு சொன்னால் எதிர்காலத்தை மட்டும் சொல்கிறது கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சிக்கிறதுக்கான சில தத்துவங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்துறதும் வாழ்க்கையை நன்றாக வாழக்கூடிய ஒரு சிந்தனைகளை கொடுக்கறதுக்கும் பல செய்திகள் அடங்கியது தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஆகவே தான் வாழ்நிலையை பற்றி அதிகமாக இதில் நம்ம ஜோதிடத்தை தொடர்பு பண்ணி நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புத்திரபாவம்னு ஒன்று உண்டு. புத்திரபாவம்ன்றது இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரிகேரியஸ் மேட்டராக இருக்குது. ரெண்டு விஷயத்தில் நம்ம இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஒன்று திருமணம். திருமணம்ன்றது ரொம்ப எல்லாருக்கும் பயமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, அதேரியமாக இருக்குது, ரொம்ப கால தாமசப்படுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு பாட்டு எட்டின பிற்பாடு இனிமேலும் தள்ளி போட முடியாதுன்னுச்சா ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுலேயும் திருப்தி இருக்கிறதில்ல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கின்னு இருக்கோம். அதே மாதிரி தான் புத்திரபாவம்னு சொல்கிறது. அந்த காலத்தில் திருமணம் பண்ணிப்பாங்க, நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்க, 16 பெற்று பெருவாழ்வு பெறணும்னு சொல்லுவாங்க. 16 செல்வங்கள்னு ஒரு பக்கம் அர்த்தம் இருந்தாலும் 16 குழந்தைகளும் பெற்றுக்கோன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி சாத்தியம் இருந்தது. அன்றைக்கி எந்த ஒரு சாதாரண குடும்பம் எடுத்துட்டாலும் 12 பிள்ளை, 15 பிள்ளை, 16 பிள்ளை, நிறைய அடுக்கடுக்காக பிள்ளைகள் இருக்கும், பிள்ளை செல்வங்கள். அந்த காலத்தில் நமக்கு 60 கோடி மக்கள் இருந்தாங்க. அதனால் அது ஃபர்தராக டெவலப்மெண்ட்டில் ஒன்றும் கஷ்டம் தெரியல. இன்றைக்கி 100 கோடிலாம் தாண்டின பிற்பாடு இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கோம். அதே ஒரே புத்திரனோட நிறுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அது நியாயமான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னா இந்த புத்திரபாவம். அந்த புத்திரபாவம்ன்றது என்னன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏக்கபுத்திரன். ஏக்கபுத்திரனை மலடின்னு கூட சொல்கிறது உண்டு. காளிதாசன் கூட இதை சொல்லியிருக்காரு, கம்பன் கூட சொல்லியிருக்காரு. அந்த ராஜாவினுடைய பிள்ளை, ராஜா அவள் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. அதனால் ராஜாவை மலடின்னு சொல்லியிருக்காங்க, ராஜாவுடைய தாயாரை. நான் தான் பிள்ளை இருக்கேனே எப்படி மலடின்னு கேட்டோன்னே, ஒரே பிள்ளை இருக்குது, வாழை மலடின்னு பேர் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி ஒரு பிள்ளை தான் எல்லாருமே பெற்றுக்க வேண்டியிருக்கு. அண்ணன் தம்பி உறவு, சித்தப்பா பெரியப்பா உறவுலாம் இப்போ காணாமல் போயிட்டுருக்கு. இதில் இந்த கர்ப்போத்பத்தி காலத்தில் பிள்ளையினுடைய உற்பத்தி எப்படி ஆகணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இன்றைக்கி ஓட போகிறோம். இந்த பெண் கர்ப்பமாக இருக்காங்க. அந்த கர்ப்பம் தரித்திருக்கும்போது மகப்பேறு உருவாகிறதுக்கு பலவிதமான வைத்தியங்கள், முன்னேற்பாடுகள்லாம் செய்து கொள்கிறோம். அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. குழந்தை சாதாரணமாக பிரசவிக்கும், அடுக்கடுக்காக நிறைய குழந்தைகள் பிறக்கும். மருத்துவச்சின்னு சொல்லிவிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அதை சிகிச்சை பண்ணி எடுத்துருவாங்க. ரொம்ப எளிய முறையில் அதில் இன்ஃபெக்ஷன் போக்குவரத்து எதுவுமே பிரச்சனை இருக்குல்ல. ரொம்ப சர்வசாதாரணமாக வீட்டிலே தான் எல்லா குழந்தைகளும் பிரசவிக்கும். இன்றைக்கி எல்லாமே ஆஸ்பத்திரியில் போக வேண்டியிருக்கு. குழந்தை உருவான உடனேவே அதுக்கு நிறைய அட்டென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதை காப்பாற்ற வேண்டியிருக்கு, எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இதில் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறது என்னென்னா, இந்த கர்ப்போத்பத்தி காலத்தில் பெண்களுக்கு சிந்தனைகள் எப்படி இருக்கணும், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், உணவு எப்படி இருக்கணும், வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான காரணம், அந்த காலத்தில் ப்ராஜினின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நிறைய ஹெல்த்தியாக இருந்தாங்க, வெல்த்தியாக இருந்தாங்க. அதாவது மைண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தாங்க, வில் பவர் இருந்தது, நல்ல நேர்த்தியான ஒரு விசாலமான மனோபாவங்கள் இருந்தது, முக தீட்சணிகள் நல்லா இருந்தது, அவங்களுக்கு அதிகமாக வியாதியெல்லாம் வராது. இப்போ இருக்கிற பிபி சுகர்லாம் இப்போது நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகள் ஐக்யூன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது அவங்களுடைய சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸு ரொம்ப ரொம்ப பெரிய பூதாகரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் அநேகமாக எல்லா குழந்தைகளுமே பீட்டர் பேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 20 வயசு வரைக்கும் பெரிய மூளை வளர்ச்சி இருக்காது, அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் இன்றைக்கி மூளை வளர்ச்சி குழந்தை பிறந்த உடனே அபரிமிதமாக இருக்குது. 2 வயசுலேயே அது எல்லாரையும் புரிஞ்சிக்க கற்றுக்கிறது, அழகாக பேச கற்றுக்கிறது, நல்லா நெகோஷியேட் பண்ண கற்றுக்கிறது, தனக்கு வேண்டியது அடைய கற்றுக்கிறது. இது ஐக்யூன்னு சொல்லுவோம். அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அவங்களுக்கு ரொம்ப ஏராளமாக பெருகிறதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மன வலிமை இருக்கா, முன்காலம் மாதிரி ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்ன்றத அலசி ஆராயப்போகிறோம். இப்போ ஒரு பெண் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது மனவிகாரம் உடல் விகாரம் அடையிறதுக்கு முன்னாலேயே திருமணம் நிச்சயிக்கப்படும். பால்ய விவாகம்னு சொல்லுவோம்.
சட்டப்படி அது இன்னைக்கு குற்றம். அது சரியான ஒரு சட்டம் தான் அது. ஏன்னா ரொம்ப யங் ஏஜில் இன்றைக்கி பண்ணுறதுக்கு காலகட்டத்தில் நம்ம இல்லை. அந்த இண்டிவிஜுவல் திங்கிங்கும் அதில் வேண்டியிருக்கு. ஆனால் அதில் சில தீய விளைவுகளும் இருக்குது. அந்த பால்ய விவாகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசு விகாரம் உடல் விகாரம் ஏற்படுறதுக்கு முன்னே நிச்சயம் பண்ணி யங் ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து உடல் உறவு கொள்ள செய்கிறதில்ல. அதாவது நெப்ஷல் அதை தள்ளி போடுவாங்க. ஒரு 6 மாதம் தள்ளி போடுவாங்க, 2 வருஷம் தள்ளி போடுவாங்க, 5 வருஷம் 10 வருஷம் தள்ளி போடுற கேஸ் கூட உண்டு. ஏன்னா பையன் வந்து 9 வயசில் கல்யாணம் பண்ணிப்பான், பொண்ணுக்கு அப்போ 7 வயசு இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு கூட நெப்ஷல் இருக்கும். அந்த நெப்ஷல்ன்றது ஆணும் பெண்ணும் இணையும் ஒரு நேரத்தை குறிப்பிடுவது. அதுதான் ஆலிங்கனம் பண்ணுறது, உத்தம தாம்பத்தியம் பண்ணுறதுன்னு பேர். அதுக்கு வந்து அந்த நாள் குறிப்பாங்க. நாள் குறித்து அன்றைக்கி வேத மந்திரங்கள்லாம் சொல்லி, அந்த வேத மந்திரம்ன்றது சாஸ்திர அடிப்படையில் இருந்தாலும் அதில் ரொம்ப ப்ராக்டிக்கலான மீனிங்ஸ் இருக்குது. அதான் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மனசை வந்து ஹெல்த்தியாக பண்ணுவாங்க. என்ன ஹெல்த்தியாக பண்ணுவாங்கன்னா, நீ இந்த திருமணம் பண்ணிட்டு இருக்க, இந்த திருமணத்து மூலமாக உன்னுடைய வம்ச விருத்தி, உன்னுடைய வாரிசு உருவாக போகிறது. அந்த வாரிசு நல்ல அழகான வாரிசாக, நல்ல புத்திசாலியான வாரிசாக, நல்ல சத்புத்திரனா, சத்கீர்த்தி புத்திரனா, அழகான புத்திரனா பிறக்கணும்னு சொன்னால், உன்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் குவாலிட்டிஸை விருத்தி பண்ணுறதுக்கான சில செய்திகளை சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற செய்தி தான் அது வேதம், வேற ஒன்றும் இல்லை. உன்னுடைய மூதாதையர்கள்லாம் இப்படி இருந்தாங்க, இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, இப்படிப்பட்ட ஆச்சார அனுஷ்டானம் உடையவர்களாக இருந்தாங்க, இப்படிப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்து வந்தாங்க, இப்படிப்பட்ட குல வழிபாடுகள்லாம் கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் இன்னொரு பிரஜையை நீ உற்பத்தி பண்ண போகிற. அந்த உற்பத்தி பண்ணும்போது உன்னுடைய எண்ண சிந்தனைகள் ரொம்ப அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். அது உத்தம ஆலிங்கனம் பண்ணணும், உத்தம தாம்பத்தியம் பண்ணணும். அதுக்கான சில விஷயங்களை சஜஷனை சொல்கிறோன்னு சொல்லிட்டு அந்த வேதம் மூலமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்ணுக்கும் சொல்லுவாங்க. கோயிலில் வந்து சிலைகள்லாம் சிலது வந்து ஆபாசமாக இருக்குதுன்னு சில பேர் வர்ணிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அதுதான் செக்ஸ் எஜுகேஷனாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் தெரியாது, அதிகமாக விவரிக்கிறதில்ல. அதெல்லாம் கோப்பியமாக வைக்கப்பட்டது. கோப்பியம்னா அதிகம் விமர்சிக்கப்படாமல் வைக்கப்பட்டது. அது வெறுசமாக போயிடும் சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பால் உணர்வு ஏற்படுறதுக்கு, அந்த தாம்பத்திய உணர்வு ஏற்படுறதுக்காக கோயிலில் அப்படி சிலை அமைச்சாங்கன்றதுக்கு சரித்திர எடுத்துக்காட்டுகள் உண்டு. இன்றைக்கி வந்து அது வேறு விதமாகலாம் நிறைய ரூபம் எடுத்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சரியான தாட் ப்ராசஸை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை பிறப்புக்கில் பிரச்சனையே இருக்காது. அந்த கர்ப்போத்பத்தி காலத்தில் சில மாதங்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கக்கூடாதுன்னு தாய் வீட்டுக்கு தந்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு ரொம்ப பெரிய சித்தாந்தம் இருந்தது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த கரு சிதையாமல் இருக்கிறதுக்கும், கருவில் எந்த விதமான விகல்பம் வராமல் இருக்கிறதுக்கும், அந்த தாயினுடைய ஆரோக்கியத்தை வளர்க்குறதுக்கு உதவும். இதில் மசக்கைன்னு ஒன்று இருக்குது. மசக்கைன்னு சொன்னால் தாய்க்கு சில அதீதமான உணர்வுகள், அதீதமான ருச்சிகள்லாம் கர்ப்போத்பத்தி காலத்தில் ஏற்படும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தாய்க்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அதனால தான் தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. தாய் வீட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு வேண்டிய அந்த உணவுகளை கொடுப்பாங்க, நல்ல செய்திகள்லாம் கொடுப்பாங்க. ஹெல்த்தியான சில்ட்ரன் பிறக்கும், சத்புத்திர யோகமாக இருக்கும், சத்கீர்த்தி புத்திரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட பல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.